டாய்லெட் போகும்போது பாத்ரூமுக்கு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்களா? 4 விதமான பிரச்சனைகள் வரலாம். என்னென்ன? 4வது, மொபைல் ஃபோன் பாத்ரூமில் இருக்கும்போது நம்ம டாய்லெட் போயிட்டு ஃப்ளஷ் பண்ண பிறகு மொபைல் ஃபோனில் அந்த ஏரோசல்ஸ் வந்துட்டு மேலே படியும் போது அதில் ஈகோலை, என்ட்ரோகாக்கஸ் இல்லை ஸ்டெப்லோகாக்கஸ் இந்த மாதிரி பாக்டீரியா வந்து படிச்சிருந்துச்சுன்னா நம்ம கை வாஷ் பண்ணுவோம், மொபைல் வாஷ் பண்ண மாட்டோம். அதுக்கு பிறகு நம்ம மொபைல் ஹேண்டில் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம வாயில் வச்சோன்னா வந்துட்டு ஃபுட் பாய்சனிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, வாமிட்டிங், டயரியா. இது 4வது. 3வது பிரச்சனை, மொபைல் ஃபோன் வந்துட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இப்படி உட்காந்துருக்கிறதுனால கழுத்து வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஷோல்டர் பெயின்லாம் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது பிரச்சனை, கண்டிப்பாக வந்துட்டு மொபைல் ஃபோன் வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஆசனவாய் பகுதியில் இன்டர்னல் அந்த ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாகும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாகிறதுனால வீனஸ் ப்ரெஷர், ரெக்டல் வீனஸ் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் இல்லை ஃபிஷர் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஸ்டடியில் சொல்கிறாங்க. பிரச்சனை எனக்கு வந்தது நான் சொல்கிறேன். நான் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கும் போது என் பொண்டாட்டி வந்து எதுக்குயா நீ மொபைல் ஃபோன் வந்துட்டு பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிற, உனக்கு என்ன வேறு ஏதாவது சின்ன வீடு ஏதாவது செட் பண்ணிட்டியா இப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன சலசலப்பாயிடுச்சு. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீங்களும் கண்டிப்பாக மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், பை.